எடுக்கிறதான் பிரச்சனை. தொக்க பார்த்து சன்னோரம் கந்தசாமி நகர உதவிக்கரம் நீங்கள் நீட்ட வேண்டும். நல்லா உள்ள போடுங்க. எத்தனை வயசுக்கு சரியான ஒரு குடும்பத்துக்கு மேற்பட்டவங்க வந்து கடுமையாக பாதிக்க அவங்களோட கதைகளை கேட்டால் உண்மையாக துயரம் கழுத்து மட்டும் இந்த ஒரு அனர்த்தமோ ஏதோ ஒரு தேவை வரும். எங்களுக்கு எத்தனை வயசு இப்போ காணா கொண்டு போவோம் கூடுதலான ஆக்கள் வயசு போனாங்க. தேங்க்யூ வெல்கம் வெல்கம். தெரியல ரெண்டு வேற களிமண் எல்லாம் வளைஞ்சு கொண்டு விளக்குமாறு செய்யறானுங்களா இதுக்குள்ள கழுத்தளவு தண்ணி வந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து 3வது நாளாக வந்து உதவி செய்ய போகிறோம். குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து சண்முகபுரம் செட்டிக்குளத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு தான் வந்து உதவி செய்ய போகிறோம். குறிப்பாக அங்கே இருக்கிற ஜிஎஸோட நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட நேரம் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து உணர்வுகள் எல்லாமே வந்து தாராளமாக கொடுத்துட்டோம். ஆனாலும் வந்து அவைகளுக்கான சட்டி பானைகள் சமைக்கிறதுக்கான சட்டி பானைகள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் அந்த வகையில் நான் பானை சட்டி கரண்டி மற்றது கோப்பை அதுகள் எல்லாமே வந்து வேண்டி கொடுப்போம் பார்க்குறேன். அதையும் தவிர்த்து அங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து பாய்தல் ஆணையம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா கந்தசாமி நகர் மக்களுக்கு வந்து எல்லா விதமான உதவிகளும் வந்து கிடைச்சா அப்படின்னு சொன்னவர். ஆனால் இவளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னவர் அந்த ஜிஎஸ் அதே ஜிஎஸ் தான் அங்கேயும் இதாக இருக்கிறார். அப்போ இந்த முடிவெடுத்து குறிப்பாக வந்து இன்றைக்கு இந்த நிவாரண உதவிக்கான பணங்களை வந்து யாரார் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து ஒரு அக்கா வந்து 50,000 ரூபா. அதே மாதிரி ஒரு அண்ணா வந்து அவரும் வந்து கனடா தான். குறிப்பாக வந்து பெரும்பாலான ஆக்கள் வந்து கனடாவிலேருந்து தான் உதவிகள் செய்திருக்கணும். அவர் வந்து 25,000 ரூபா முதல் அனுப்பினார். அதுக்கு பிறகு வந்து 65,000 ரூபா அனுப்பியிருக்கிறார். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கணக்கில் 22,635 ரூபா இருந்தது. அதையும் சேர்த்து மொத்தமாக வந்து 1,62,635 ரூபா வந்து இந்த உதவிக்கான காசுகளாக சேர்ந்துருக்கு. இந்த காசுகளை தான் நாங்கள் வேண்டி கொடுக்க போகிறோம். குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவேல். ஆனால் நான் சொன்னது தேவை எனக்கு ஏற்பட்ட, அதாவது நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் அவைகளுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான தேவைகள் இல்லை உதவி அவைகளுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் வந்து நான் அவைகள்கிட்ட உதவியில் கேட்டு வேண்டி கொடுக்குறது தயாராக இருக்கிறேன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அந்த பிகிடியா பாம்புக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து ஒரு அண்ணாக்கள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஒரு அண்ணாவும் அனுப்பியிருக்கார். அது எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமான் வேண்ட போகிறோம். முதலாவது வந்து இந்த சட்டி பானைகள்லாம் வேண்டோம். அதுவும் வந்து குறிப்பாக வந்து ஒரு சில கடைகள் வந்து அந்த பஸார் ரோட்டில் இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா பஸார் களி மாசு அடிக்கி வந்துட்டோம். வேலை தான் எனக்கு தெரிஞ்ச அந்த விலை குறைவாக இருக்கிறது. போய் விசாரிக்கணும். 2-3 இடங்கள்லையும் பார்ப்போம், விசாரித்த பிறகு தான் வந்து முடிவெடுக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட ஸ்டொக்குகள் இருக்கும் எவ்வளோ வேண்டாலும் நினைக்கிறேன். இப்போ இதில் பானை இருக்கின்றதில் இது வந்து 1 கிலோ அரிசி போடுறதுக்கான 12ஆம் நம்பர் பானை. இது வந்து 14ஆம் நம்பர் பானை. 2 பானை இருக்குதான். அதே மாதிரி சட்டிகளும் இருக்கா பார்க்க போயிருக்கணும். இதெல்லாம் சொன்னவேல் இது வந்து 595 ரூபாய் உண்டு. அதே மாதிரி இது வந்து 740 ரூபா. என்ன 740 ரூபா 14ஆம் நம்பர் 1.5 கிலோ சைஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு பிறகு பானையை பார்க்க போவோம். இல்லை வர சொல்லியிருக்கணும். பார்த்திங்கன்னா இது வரும் நிறைய ஸ்டொக்குகள் இருக்குது. நீங்கள் வேண்டுறா இதுதான் குறிப்பாக நாங்கள் வந்து வேண்டுறது. அந்த வகையில் வந்து நல்ல சட்டி பார்த்திங்கன்னா இது 9ஆம் நம்பர் மற்றது அதில் வந்து 11ஆம் நம்பர். இது ரெண்டுக்கும் வந்து இப்போ விலை பார்க்கணும். இப்போ விலை பார்த்திங்கன்னா 480 ரூபா அந்த 9 இன்ச்சு சட்டி. அதே மாதிரி 11 இன்ச்சு வந்து 625 ரூபா வந்து சொல்லியிருக்கணும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் கணக்கு பார்க்கணும் எங்களோட காசுக்கு எவ்வளோ வேண்டலாம். சரி இப்போ எல்லா விலைகளும் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்து நாங்கள் 41,975 சட்டி பானை ரெண்டுக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா ஏப்ப வேண்டணும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஜக்கும் வேண்டணும்னு சொல்லியிருக்கணும். ரெண்டா சில்வர் கப்புகளும் பார்க்குறோம். இந்த இதெல்லாம் இருக்குது. சைஸுகள் எல்லாம் பெருசில் சின்ன வரைக்கும். இது வந்து 567 ரூபா போட்டிருக்கணும். அதே மாதிரி செம்புகளும் இருக்குது. செம்பும் வேண்டி கொடுத்தா நல்ல மட்டும் யோசிக்கிறேன். ஜக்கா செம்பாண்டு டிசைட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கப்புண்ட விலை வந்து 460 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அடித்த விலை ஏதோ கோட் வந்து அடிச்சிருக்கணும். இப்போ ஜக்கு பார்த்தாச்சு. அதே மாதிரி கரண்டியும் வந்து இந்த ஒரு இது தான் பார்த்துருக்கோம். மொத்தமாக இந்த கடையில் நாங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து 35 பேருக்கான பொருட்கள் பண்ணுறதுக்கு 66,825 ரூபா கொட்டேஷன் வந்து சொல்லியிருக்கணும். பார்ப்போம், விசாரித்து பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக வந்து இதுகளை நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் 2-3 பேர் வந்து வேண்டிட்டு போயிட்டோம். இங்கே தான் வந்து விலை குறைவாக இருக்கும். அதோட வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து அவைகளுக்கான பாய்தலாணிகள் நாங்கள் வளமையாக வேண்டின மாதிரி பாய்தலாணிகள் வந்து வேண்டணும். அதையும் போய் இப்போ பார்ப்போம். சரி இப்போ இங்கே எல்லா சாமானும் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி சாமானை போட்டுட்டு தான் பில் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதிலேருந்து ஐயாண்ட கடைக்கு போகிறோம். நாங்கள் தான் அந்த பாய் விசாரிக்கணும். சிங்கிள் பாய் டபுள் பாய் இந்த மாதிரி தலானியில் எல்லாம் விசாரிக்கணும். இப்போ ஐயாண்ட கடைக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அவர்கிட்ட இப்போ ஸ்டொக் இருக்கு மாதிரி இல்லை. நாங்கள் அண்டைக்கு வண்டியில் தலானி எல்லாம் எல்லாட்டிக்கு பெருசு தான் அந்த பார்த்து வேண்டாம். 350 ரூபாய் அதுண்டு தான் பார்த்து வேண்டவன். இல்லை பார்ப்போம். பாயல் அதுகள் இருக்கும். இதுதான் பிரச்சனை போல். இந்த தலானி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஐயாட்ட விசாரிப்போம். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா இங்கே போய் கேட்ட நாங்கள் தலானி வந்து ஸ்டொக் இல்லை. அந்த 350 ரூபா தலானி எல்லா இடத்துலையும் விற்பினோம். அதை வந்து 280 ரூபாய் போட்டு தரேன்னு சொன்னவே அதுலேயும் வந்து ஸ்டொக் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்களாண்டா கிட்டத்தட்ட 50 தலானி தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாய் வந்து முற்றா முடிஞ்சுதான். நாங்கள் எடுத்த அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து வேண்டியிருக்கிறோம். குறிப்பாக வந்து சளி மாசில் எல்லாம் 380 ரூபா சொன்னவே 340 ரூபாய்க்கு அன்றைக்கு போட்டவே. அதில் வந்து நாங்கள் சளி மாசில் வந்து 340 ரூபாய்க்கு இருக்கணும். இல்லாட்டிக்கு அதிலேருந்து வேறு விசாரிக்கணும் பாயை பற்றி. இப்போ வந்து ஸ்டொக் எடுக்கிறதான் பிரச்சனை. வவுனியா பொறுத்தமட்டில் இலங்கையை பொறுத்தமட்டிலே அது பிரச்சனையாக தான் இருக்குது. மதார் மொய்தீன் சன்ஸோ ஏதோ ஒன்று கடைக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பாய் குறைவாக தெரியும் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லிவிட்டவர். போய் கேட்க உணவுலாம் கண்டு. சரி, இப்போ வந்து பாய் கேட்ட நாங்கள் கிட்டத்தட்ட 450 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா புது ஸ்டாக் வந்திருக்கான். பழைய ஸ்டாக் வந்து எல்லாம் முடிஞ்சுதான். இந்த மாதிரி எல்லாருமே அங்கே பதுக்கியது இதெல்லாம் செய்யணும் தானே இப்போ ஸ்டாக்குகள். அதால் வந்து தங்களால் விற்கலாம் இருக்குன்னு சொன்னது. சளி மாசில் 380 ரூபா சொன்னது. அவையில்கிட்ட போய் பார்ப்போம். இப்போ வந்துட்டோம். கடுமாக்களாக இருக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நல்லா பண்ணணும். இப்போ பாய் கேட்க இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்கணும். இந்தியாவில் வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பானைகள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜொக்கு கட்டினாங்களா இதுலேயும் வந்து இந்த பிராண்ட் இல்லையா வேறு ஒரு பிராண்டில் வந்து போட்டு தருவினா போல இருக்குது. அதுலேயும் விலை வித்தியாசம் இருக்குது. ஒரு இல்லை பார்ப்போம். இதில் இப்போ பாய் சிங்கிள் 480 ரூபாய் மற்றது 580 ரூபாய்னு சொல்லியிருக்கணும். இங்கேயும் அதே விலை தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பில் போட்டாச்சு. 99,775 ரூபாய்க்கு வந்து நாங்கள் இங்கே வேண்டியிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கல தெரியும். இதில் வந்து ஆளு சட்டி மற்றது பானை நாங்கள் சொன்ன விஷயம் அவ்வளோமே நாங்கள் இதில் டோட்டல் சொன்னாங்க. அதை தவிர்த்து இதில் பாயிண்ட் காசு வந்து அட்டாயிருக்குன்னு 480 ரூபா சிங்கிள் பாய் தான் இருக்குன்னு சொன்னவேல். அதுவும் வந்து அட்டாயிருக்கு. 50 பாய் வந்து அதில் நாங்கள் வேண்டியிருக்கோம். அதே மாதிரி பின்னாலே வந்து சண்முகத்துக்கு சட்டிகள் வேண்டியிருக்கணும். அப்போ நான் சொன்னேன் இதுக்கு தான் நாங்கள் வேண்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவையில் வந்து தானாகவே வேண்டியிருக்கணும். ஜிஎஸ் ஆக்கிட்ட கேட்கல. அப்போ சொன்னவேல் நாங்கள் வேறு எங்கேயாவது பார்த்து கொடுக்குறோம்ட்டு. குறிப்பாக வந்து இதில் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருட்களும் இருக்குது. இதிலேருந்து நாங்கள் முதலாவது இதெல்லாமே முதல் வந்து இன்னும் ஒரு சட்டி 5 பிரச்சனையாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு நாங்கள் பட்டா பிடிக்கணும். சரி, குறிப்பாக இதில் வாகனம் பார்க்க போனாங்க. அண்ணாக்களும் வந்து அங்கால தான் போயிடுமா. அதால் சண்முகத்தில் இறக்கி விடுறேன்னு சொன்னவேன். இல்லை அதில் இறக்கி விடுறேன்னு சொன்னவேன். அதில் வந்து பிரச்சனை இல்லை. அதை வேறு ஐயாண்ட கடையில் போய் தலானியும் ஏற்றினா சரி. இப்போ வாகனத்துக்காக வெயிட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பின்னால் 2 செயற்பட்டது கையால் 2 கவி வந்து வேற இல்லை. ஒரு அளவில் நினைக்கிறார். சில வேலை பின்னேரம் வந்தாலும் வேறு சான்ஸ் இருக்குது. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கிறேன். வீட்டுக்கும் பொருட்கள் பார்க்குறவங்க இருக்குது. பார்த்து வைக்கிறேன்ற வந்து சரி, நான் இப்போ பிரதேச சபையின் வாகனம் தரமாட்டு அன்றைக்கு பிடிச்ச நாங்கள் அந்த அண்ணா இருக்காத அவைட்ட வாகனமே வந்து வந்திருக்கு. இதில் வந்து அவைண்ட சாமானை முதலாவது ஏற்றிட்டு எங்கள்கிட்ட சாமானை வந்து பின்னுக்கு ஏற்றுவோம் மட்டும் சொல்லியிருக்கோம். இதில் பாருங்கள் அவையிலும் வந்து பானைகள் வந்து வேண்டியிருக்கணும். இதில் வந்து பிரதேச சபை அலுவலர் வந்து சேர்மனாக இருக்கார். ஃபர்ஸ்ட் சேர்மன். பரவாயில்ல. இந்த கடையில் வந்து எல்லோரும் சேர்ந்து நின்று ஏற்றலாம். நல்ல விஷயம். இதில் வந்து கிட்டத்தட்ட 16 டசின் போல் இருக்க வேண்ட. சரி, இப்போ எங்களோட பாய் இதில் வந்து 50 பாயும் வந்து சொன்னாங்க. அதில் பில்லில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதில் பொருளெல்லாம் வந்து நாங்கள் வாங்கின பானை. சரி, அதில் எங்களுக்கு முன்னுக்கு ரெக்டிவிட்டி என்ன வேண்டாம். சரி, இதில் வந்து ஃபுல்லாகவே கோப்பை. என்ன வெயிட் பயங்கர வெயிட்டாக இருக்குது. கஜாமினி தான் வந்து இப்போ ஸ்டோக்கை பார்த்து கிளியர் பண்ணி எங்களை அனுப்பிடுவோம். இந்த அண்ணா தான் சட்டிகுளத்தில் என்னவா இருக்குங்க சொல்லவா? ஓகே, நான் சட்டிகுளத்துடைய பிரேசருடைய உபதேசராக இருக்கிறேன். ஓகே, என்னுடைய சொன்ன எங்களோட இந்த முறை நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது கூடுதலான பிரதேசம் எங்களோட பிரதேசத்தில் அனர்த்தத்துக்குள்ளானது. அதன் அடிப்படையில் பார்க்க போனால் நாங்கள் வேப்பங்குளம், அதே போல் பின் வீடியாப்பாம், சன்னோவரம், கந்தசாமி நகர், இழுப்பக்குளம் என்று சொல்லி பல பகுதிகள் சேதமாக இருக்குது. ஆனால் கூடுதலாக நிவாரணங்கள் கிடைத்திருந்தாலும் இன்னும் வந்து கூடுதலான மக்களுக்கு அன்றாட தேவைக்கான இதுகள் தேவை. உண்மையில இப்படியான சட்டி பானைகள், பாய்தி, தலகாணி, பெட்ஷீட் அதெல்லாம் வெள்ளத்தோடையே போயிட்டு. அப்போ அது அப்படியான இதுகளும் அதே மாதிரி உள்ள உணவு பகுதிகளும் கட்டாயமாக தேவை. அதே மாதிரி வயோதிபர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவையில் தேவை. மற்ற அங்கவீனமான ஆக்கள், விசேடத்துக்கு உட்பட்ட ஆக்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கணும். உண்மையில் அவைகளுக்கான உதவிக்கரம் நீங்கள் நீட்ட வேண்டும். உண்மையில் இந்த அனர்த்தத்தின் போது இலங்கையிலேயே செட்டிக்குளத்தில் தான் 315 மில்லிமீட்டர் மழை பெஞ்சு அது கூடிய இழப்பை சந்தித்த ஒரு பிரதேசமாக இருக்குது. ஆகவே இந்த உறவுகள் கூடுதலாக என்னுடைய உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டணும் என்று தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் சாமான்கள் எடுத்துகிட்டு ஐயான கடைக்கு போய் கொண்டிருக்கோம். இதில் வந்து கிட்டத்தட்ட 400 நுழம்பு விலை வந்து ஒரு ஆள் வேண்டிடும். அதால் தான் நான் வந்து இந்த நுழம்பு விலையை வேண்டாமல் விட்டேன். நான் இல்லாடி அதை நாங்கள் வேண்டி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். கையாளையும் உள்ள நாட்டு கையாளையும் எங்கள்ட ஐயாண்ட கடையடிக்கு வந்துட்டோம்.
ஆள் வந்து சுறுசுறுப்பாக இருக்குது என்னை விட. சரி இதில் இப்போ ஐயாட்ட மில்லை போட வேண்டியது தான். மில்லை போட்டுட்டு வாகனம் வந்து கொண்டிருக்கு எடுத்துகிட்டு தான். சரி இப்போ பார்த்திங்கன்னா இதில் 50 தலானி கேட்டிருந்தாங்க, 43 தான் இருக்குதான். அதால் வந்து நாங்கள் அதை தான் வேண்ட போகிறோம். குறிப்பாக வந்து இதே மாதிரி. சரி இப்போ பார்த்திங்களாண்டா 12,040 ரூபா தலானிக்கு, 43 தலானிக்கு 180 ரூபா படி. அதே மாதிரி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பாருங்க 12,040 ரூபா. சரி இதில் எதுவும் தலானி ஏற்றுறா தான். சரி இதில் அண்ணாக்கள் தலானி வந்து ஏற்றி கொண்டு இருக்கணும். 43 தலானி தான், அதால் பிரச்சனை இல்லை. அண்ணா நல்லா உள்ளே போடுங்க, அப்புறம் விழுந்தாலும் ஏறுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த வாகனத்தில். ஜிஜின் சைனாண்ட வாங்க. சரி இப்போ நானும் போய் இதில் தூக்கிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ எல்லாம் ஏற்றியாச்சு. ஒரு கண்டாலும் செக் பண்ணி கொண்டு இருக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சண்முகபுரத்துக்கு வலிக்கிறதா இதில் இருந்து. அதோட இப்போ வாகனத்தை போக சொல்லியாச்சு. நாங்கள் 2 பேர் இப்போ இன்னைக்கு பைக்கில் போகிறோம். அங்கே இதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வேறு நினைக்கிறேன். இப்போ வாகனத்தை இப்போ நாங்கள் செட்டுக்குளம் போகணுன்னு பார்க்க இன்னும் ஒரு யோசனையும் வந்தது. அங்கே வந்து சின்ன படியங்களுக்கு வந்து உடுப்பு பிரச்சனை ஒன்று இருந்தேன் அப்படின்னு சொன்னவேல். அதனால் வந்து இதில் ஷோர்ட்ஸ் வந்து ஒரு 10 பேருக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட்டு வந்து வேண்டும் அப்படின்ட்டு வந்துருக்கிறோம். இதில் வந்து இது எவ்வளோண்ணா? இது எத்தனை வயசுக்கு? 5 வயசுக்கு. எவ்வளோ இது விலை போடுறீங்க? 400 ரூபா போடுறீங்க. ஓகே ஸ்பெஷலாக போடுறீங்களா? ஓகே இது வந்து 7 வயசு 550 ரூபா போடலாம். சரி ஓகே. 2 மாதிரி டிஷர்ட்டுகளும். டிஷர்ட் என்ன விலையிலேருந்து இருக்குது? இதில் வந்து ஒரு டிஷர்ட் வந்து காட்டுறாரு 550 ரூபா போட்டு தரலாம். ஆனால் விற்ற விலை வந்து கூட அப்படின்னு சொல்கிறார். அதான் அவை வந்து போற உடுப்பில் தானே வீட்டுக்கு. இல்லை இப்போ நார்மலாக நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா நார்மல் டிஷர்ட் நாங்கள் நார்மலாக விற்ற டிஷர்ட் தான் நார்மலாக 550 500 டிஷர்ட். ஆனால் மெட்டீரியல் ஆக வேணும். நார்மலா இது வந்து மெட்டீரியல் நல்ல அந்த கலர் செட் குறையிறனால அந்த சில விலைக்கு பார்த்துக்கிட்டு கொடுத்துருக்கோம். என்ன செய்வோம்? இது எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை எடுக்கலாம். எவ்வளோ விலை வித்தியாசம்? இதுதான் நாங்கள் அந்த ப்ரைஸ் கொடுக்குறது. இந்த ப்ரைஸுக்கு தான் நல்ல டிஷர்ட்டு தான். நல்ல டிஷர்ட்டாக தாரீங்க. கொடுக்குறத கொஞ்சம் நல்லதாகவே கொடுத்துடலாம். ரைட் ரைட். சரி எங்களுக்கு விலை ஒன்று தானே, அதெல்லாம் பிரச்சனை. சரி இதிலே தாங்க இப்போ ஒரு 10 5 வயசுக்கும் 7 வயசுக்கும் சேர்த்து தாங்க. இது உங்களுக்கு என்ன 550 கொடுப்பேன். ஓகே ஓகே. இல்லை வீடுகளில் போட்டு தெரியுதானே, ஊரில் போட்டு தெரியுதானே படியும். இதில் வந்து அந்த 5 வயசு படியவங்களுக்கு டிஷர்ட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சைஸ் அது சரியான அளவுகள் எங்களுக்கு தெரியாதானே. அதான் இது கொஞ்சம் சின்ன மாதிரி இருக்குது. இதில் அண்ணா சரியான விலை சொல்கிறார். கூடின விலை சொன்னால் அண்ணா கடைக்கு வந்து நீங்கள் பேசலாம் தாராளமாக. நல்ல வடிவான டிஷர்ட் இதெல்லாம். இது நல்லா இருக்குது. நல்ல டிஷர்ட். அதான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சட்டை இதில் வந்து எல்லாமே வந்து 550 ரூபாய்க்கு போட்டு தரேன்னு சொன்னார். ஒரு சைஸ்களில் இருக்குது. அவைகளுக்கு மோக்கியாக இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்எம் வந்து சரியான ஒரு சைஸை வந்து சொல்லலை அவர். அதில் வந்து நாங்களும் ரேண்டமாக தான் வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. தெரியல எனக்கு, நான் என்ன குருட்டு ஜோசியமாக பார்க்குறது. இது கூட தான் ஓகே இருக்கும். அதான் இந்த இதில் ஒன்று தான் பார்த்து நாங்கள் இப்படி இது அது கொஞ்சம் கோஸ்ட் கூட வேறு பண்ணுறதால சரி இதிலே வந்து ஆக்களுக்கு எடுத்து கொடுப்போம் மட்டும் பார்க்குறோம். வடிவானது இதில் எல்லாமே இல்லை. இதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா வடிவாக இருக்கும். சின்ன பிள்ளை எல்லாரும் போட்டால் இது மற்ற இந்த சட்டையெல்லாம் நல்லா இருக்கும். சின்ன சைஸ் இருக்கணும் தெரியல பார்ப்போம். இதில் விளாங்க எத்தனை இருக்குது? 1 2 3 4 6 ஓகே இருக்கும். சரி மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்புகளும் உள்ளுடுப்புகளும் வந்து அதுகளையும் வந்து வென்றோம் இந்த இடத்துல. இதில் படி எங்களுக்கு வந்து 5 வச்சுடுங்க. சரி இப்போ வேண்டிட்டோம். எவ்வளோ பில்? 17,600 ரூபாய். ஓகே அதை காட்டு. SY ஃபேஷன் என்ன? SY ஃபேஷன் கிட்டத்தட்ட அந்த மணி கொடுக்க போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற கடையில் வந்து நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 3 பேக். பெரியாக்களுக்கு ஏன் வேண்டியலன்னு ஒரு கேள்வி இருக்கும். அது ஜிஎஸ் சொன்னார். அவங்களுக்கு வேண்டிட்டு நம்மண்டு அதோட குழப்பம் பெறுவோம். அதெல்லாம் அடுத்த கட்டம். சரி இப்போ இதில் இருந்து ஒரேடியாக நாங்கள் செட்டிக்குள்ள சண்முகபுரத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரி இதில் நிற்கிறாங்களுக்கு நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறோம். நாங்கள் ஜெஸ்ஸி விலாக்ஸ்ன்ட்டு அதன் மூலமாக புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து எங்களுக்கு காசு அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி சொன்னவேன். அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட 35 குடும்பங்கள் எனக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், கூடுதலான பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இருக்கிறீர்கள். அவைகளுக்கான சட்டி பானை அதே மாதிரி ஜக்கு மற்றது கரண்டி பாய் தலானி வேறு என்ன விஷயம் சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகளை வந்து வேண்டியிருக்கிறோம். அதை வந்து ஜிஎஸ் மூலமாக நாங்கள் பங்கிட்டு கொடுக்க போகிறோம். அதோட இந்த சண்முகபுர மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டனர் அப்படின்றத இந்த அண்ணா மூலம் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். முதல்ல உங்களோட யூடியூப் சேனலுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த நீங்கள் வந்து இந்த மக்களை தேடி வந்து இந்த நிவாரண பொதியை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதோட என்னென்னு சொன்னால் இந்த பொதுவாக இந்த சண்முகபுரம் முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதிலே 35 குடும்பத்துக்கு மேற்பட்டவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
சாதாரணமாக கழுத்து மட்டத்துக்கு மேலே தான் தண்ணி வந்தது. கூடுதலாக எல்லாரும் பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்படைஞ்சிருக்கு. வீடுகள் பகுதிகளில் சேதமடைஞ்சிருக்குது. கால்நடைகள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்குது. அடுத்தது உடுப்பில் இருந்து சாப்பாட்டு சாமான்கள்ல இருந்து எல்லாமே சேதமடைஞ்சிருக்குது. இதை நீங்கள் தான் செஞ்சு தண்டி தரணும். அடுத்தது வந்து ஓகே ஓகே ரைட், அவ்வளோதானே. முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் இப்போ வந்து பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அந்த தொங்கல் மட்டத்தில் அந்த ஆற்று கரையில் இருக்கிற கரையோரத்தில் இருக்கிற பகுதியில் உள்ள மக்களோட வீடுகள்லாம் முழுசாக பாதிக்கிருக்கு. நாங்கள் இன்னும் பார்க்கல, போய் நீங்கள் போய் பாருங்கள். ஒவ்வொரு வீடுகளையும் நீங்கள் பார்க்கலாம். வீடுகளில் உள்ள இயந்திர பொருட்களாக இருக்கட்டும், சட்டி பானைகளாக இருக்கட்டும், கட்டில் மெத்தையாக இருக்கட்டும், எல்லாமே பாதிக்கப்பட்டு தண்ணிக்குள்ளே போயிருக்குது. திருப்பி பாவிக்க முடியாத நிலையில் அது இருக்குது. சரியா, முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மக்களுக்கு. அடுத்தது நீங்கள் கொண்டு வந்த இந்த நிதி எல்லாம் யார் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்கண் நாங்கள் இந்த ஜெசி பிளாக்ஸ் அந்த யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெண்டா மக்கள் வந்து போன வியாழக்கிழமை பின்னாரம் போல் எல்லாரும் இடம்பெயர்ந்து எங்களோட ஹகங்குளம் பில்டிங்கில் வந்து இருந்தாங்க. இருக்கும்போது அவங்களோட கதைகளை கேட்டால் உண்மையாக துயரம். சில ஆக்கள்ற கழுத்து மட்டம், சில ஆக்கள்ற தலைக்கு மேலே, சில ஆக்கள்ற வீட்டுற மோடு, சில ஆக்கள் வீட்டுக்கு மேலேயும் இருந்து போட்டில் காப்பாற்றி கொண்டு வந்த குடும்பங்களும் இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துல ஜெசி பிளாக்ஸ் வந்து ஒரு நாள் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்துகிட்டு போனவங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு உலர்வு பொதிகள் ஆகிக்கட்டும், அவங்களுக்கு பாய் தலைவணியாக இருக்கட்டும், உடனடியாக எங்களுக்கு வந்து தந்துருந்தாங்க. நாங்கள் அதை அவங்களுக்கு அந்த டைம்லேயே நன்றி தெரிவித்தோம். அதே போல் இந்த சண்முகபுரத்தில் இங்கேயும் அதே மட்டம் தான், கிட்டத்தட்ட கழுத்து மட்டம், இது மட்டம், அதே போல் 10 அடிக்கு மேலே தண்ணி போயிருக்கிறதாக நேற்று எங்களை டிஓ வந்து எங்களோட வீடுகள் பார்த்தார். பார்க்கும்போது அவர் சொன்னார், இது 10 அடிக்கு மேலே இந்த தண்ணி இதில் போயிருக்கின்ற அவர் எஸ்டிமேட் எடுத்துகிட்டு போயிருக்கார். கிட்டத்தட்ட இல்லை 35 குடும்பத்துக்கு மேலே முற்றாகவே அவங்களோட வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, அவங்களோட வீட்டில் உபகரணங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. நாங்கள் அவங்கள அவங்களுக்கு உரிய சாப்பாடு உதவிகளை செய்த நாங்கள், அதே போல் அவங்க உலர்ணவு பொதிகளை செய்த நாங்கள், அதே போல் சில ஆக்கள்ற உடுப்பு கூட முற்றாக அழிஞ்சு இல்லாமல் போயிருந்தது. அந்த இடத்துல அண்ணா எடுத்து கேட்டவர் என்ன செய்யணும்னு. நாங்கள் உடனடியாக சொன்னோம், இப்படி அவங்களுக்குரிய முக்கியமாக அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்குரிய நாங்கள் என்ன சாமானை கொடுத்தாலும் கூட சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உபகரணங்கள் தேவை, அது தேவை. அதை விட பாய் தலைவாணி நுளமுனட் தேவை, அதே போல் அவங்களுக்குரிய உடுப்புகள் தேவைன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். என்னென்ன கவலையாக இருந்துச்சு அன்றைக்கு நான் பார்க்கும்போது, சின்ன பிள்ளைகள்லாம் ஏன்னா அவங்களோட உண்மையிலே அவங்களோட உடுப்பெல்லாம் போயிட்டு தண்ணியில், அவங்க அரை ஜம்பரோடையும் ஸ்கூல் உடுப்போடையும் இருந்தவங்க நான் பார்த்துட்டு போனேன் நான் கண்ணூடாக. அதே போல் எங்களோட மதியண்ணாவூடாக நாங்கள் டிசாஸ்டர் மூலமாக கொண்ட சில உடுப்புகளை கொடுத்துனாங்க. அது அவங்களுக்கு அளவுகள் போதாமலையும் இருந்துச்சு. அதை நான் எடுத்து சொன்னேன் நான். அதனால் இந்த உடனடியாக இந்த உதவியை அவர் செய்கிறதுக்கு அவர் முன் வந்தார். இந்த உதவிகளை மேற்கொண்ட புலம்பெயர் தமிழர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லை, அவங்க எந்த ஒரு அனர்த்தமோ ஏதோ ஒரு தேவை வரும்போது எங்களுக்கு உடனடியாக வந்து செய்கிறாங்க. நாங்கள் அதனால் இவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட சண்முகபுரம் மக்கள் சார்பாகவும், எங்களை பிரதேச இயக்கம் சார்பாகவும், அதே போல் இந்த வவுனியா மாவட்டம் சார்பாகவும். ஏன்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலங்கையிலேயே அதிக மழை வீழ்ச்சி கிடைச்ச பிரதேசம் வந்து இந்த வவுனியா. அதுலேயும் 315 மில்லிமீட்டருக்கு மேலே அதிக மழை வீழ்ச்சி கிடைச்ச இந்த செட்டுக்குள பிரதேசம். எங்களை வான் கதவு திறந்ததால் நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனாங்க. அதனால் அவங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த இடமை தேடி வந்து எங்களுக்கு தந்ததுக்கு நாங்கள் அவங்களுக்கு எங்களோட மக்கள் சார்பாக அவங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ரெண்டு இதுகளும் வந்து ஒரடி வந்தாலும் வந்து எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுகளை தவிர்த்து என்னம்மா அவங்களுக்கு தேவைகள் இருக்குது? எங்களுக்கு அழிஞ்சிட்டு நாங்களும் வந்து பார்ப்போம்மா, எல்லாம் போயிட்டா. தனியாக இருக்கிறீங்களா இல்லை தனியா? ரெண்டு குடும்பம் ஒன்னா தான் இருக்கு. அவருக்கு வீடு இல்லை, எந்த வீட்டில் அவர் இருக்காரு. வீடு ஒன்றும் மெடியில் தானே? வீடு வெடிச்சு தான் பாருக்கு. வெடிச்சிருக்கா? வந்து பார்ப்போம். வந்து பாருங்க, பார்க்குறேன். தள்ளி போனாலும் வந்து பாருங்க. இவங்க அப்போ இவங்க சரி தானே? ரைட், ஓகே. அடுத்தது விவசாயி மாமா வாங்க. 2 பேர் இருந்தாங்க.
எடுத்தாங்க மாமா அது அப்படி அடுத்தது வெள்ளத்துக்கு பிறகு வாங்க வந்தது அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போங்க நாங்கள் இல்லைண்ணா அம்மா தனியாக சரியா அவங்களோட எல்லாம் சரிதானே தனியாக தானே கேட்கணும் வேண்டிட்டு போகிறா சின்ன பிள்ளை இதில் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து நிற்கிறா அம்மாக்கு எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு தான் 80 எந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்தீங்க தலவாக்கலை அங்கே இங்கே வந்து இருக்கிறீங்களா இங்கே இருக்கிறீங்க சண்முகபுரம் தான் இந்த ஊர் தான் சரி இந்த ஊர் தானே தனியாக தானே வந்திருக்கிறா அம்மா பாவம் கவனா கொண்டு போகமா எதிர்க்க பிடிச்சி கொடுங்க அந்த அம்மாவுக்கு சரிதானே அவங்களோட எல்லாம் சரிதானே அவங்களோட கவனம் தூக்கணும் யாராவது கொடுக்குங்க இந்த கூடுதலான ஆக்கள் வயசு போன அம்மாக்களை தானே இருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அடுத்தது யாரு 2 பேர் இவங்க எத்தனை பேர் 2 பேர் எல்லாம் சரிதானே ஓகே வேற ஏதாவது மிஸ் இதில் வந்து தலானி கோப்பைகள் வந்து மிச்சமாக இருக்குது அதில் 5 பேர் இருக்கிறார்கள் வந்து அதெல்லாம் ஒரு தலைவர் எல்லா விஷயம் தெரியுது இவர் சொல்கிறது தான் இது நடக்குது நல்ல விஷயம் 5 பேர் இந்த க்யூட்னஸ் தான் நல்லா இருக்கு 5 பேர் உள்ள வாங்கம்மா 5 பேர் உங்களுக்கு 2 கோப்பை வாங்க 5 வயசு படிங்களா இதில் 7 வயசு இருக்கு 7 வயசும் இருக்கு இதில் இது 7 வயசுக்கு இது 7 வயசுக்கு மற்றது 5 வயசுக்கு மற்றது பொம்பளை பிள்ளைகளுக்கு இது 7 வயசு பெரிய தோற்றம் ஒரு டிஷர்ட்டும் இருக்கு நீ உண்டு வாங்கி இந்த விஷயம் காக்கணும் இவனுக்கு 8 வயசோடா நீ போ முன்னுக்கு போதும் போ எல்லாம் போய் நின்று தேங்க்யூ வெல்கம் பெருசு போல இருக்கு 5 வயசு கொடுங்க இந்த பிள்ளை சரியா வரும் உங்களோட பிள்ளைக்கு பெருசா அப்ப வேற யாரும் கொடுமா வேற யாரும் கொடுமா அப்ப வேற பிள்ளைக்கு சின்னனா பாருங்க சமூக பணியில் ஈடுபட்டு தம்பி விழுந்துட்டா தம்பி விழுந்துட்டு தேங்க்யூ வெல்கம் என்ன பேர் நீதான் என்ன செய்கிறீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 2ஆம் ஆண்டா நேசரி போகிறீங்களா நீங்கள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டா 2ஆம் ஆண்டு எந்த ஸ்கூல் தெரியலையா இவருக்கு ஹார்ட் பிரச்சனை ஆப்ரேஷன் எவ்வளோ இதில் இருக்குது பாருங்க கிளினிக் போகிறீங்களா இல்லை ஓகே அதில் சைஸ் இருக்காம்மா பார்த்து வேண்டுங்க அதில் ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிறா அவா கொடுத்தாச்சா சின்னண்ணா சொல்லல அதான் பிரச்சனை இதில் கூட கூட அதை அதில் எடுக்கட்டும் விடு கொடு சரி வேறண்டாலும் பாதிக்காது
இந்த இப்படியான பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அதான் அளவா இருக்கிற ஆக்களை கொடுங்க, அணியாம ஆக்காதீங்க. மற்றது எல்லாமே வந்து மற்ற அண்ணாண்ட சரி கூட கூட அதில் ஓகே ஒரு உர பேக்கில் வச்சு கட்டி கொண்டிருக்கிறா சொல்கிறது தெரியல. இந்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றா. கடைசியாக நான் சரி அண்ணா கொண்டு போக சொல்லியிருக்கேன் அம்மாட்ட பேக்குகளை. எப்படி பக்குவமாக ஒரு விஷயத்தை வந்து கட்டி கொண்டிருக்காரு பாருங்களேன். இந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட எத்தனை வயசு 80 வயசு. இதில் அண்ணாவுக்கு வந்து அவையில் ஒன்றும் சொல்லலை. அதனால் நான் வந்து ஒரு 2 இதை வச்சுருங்க சரியா வளமதான் அடிக்கிறேன். நான் இந்த அடிச்சிட்டு பண்ணி இருக்குன்னு சொன்னோன்னே விட்டுட்டேன். சரி இப்போ இதில் இருந்து அடுத்ததாக இந்த வீடுகள் 2-3 வந்து முற்று முழுதாக சேதமடைஞ்சிருக்காம அதுகளை ஒருக்கா பார்ப்போம் என்ன கட்டத்தில் இருக்குண்டு. ஒரு அம்மாண்ட வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வீடு என்ன நடந்திருக்குண்டு இங்கே பாருங்க. ஒன்றுமே இல்லை போல் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டேன். நான் 2 குடும்பம் இருக்கு. 2 குடும்பம் இருக்கிறீங்க. ஓகே. இதில் எவ்வளோ ஒரு 5 அடி தண்ணி 6 அடி தண்ணி? இந்த அடையாளம் இருக்குது பாருங்க சிவரில் இஞ்சால. இந்த குசிலி போட்ட கூரையோட மட்டத்துக்கு தண்ணி வந்தது. இந்த மட்டத்துக்கு தண்ணி வந்தது. ஓகே ஓகே. இதில் இந்த முன்னுக்கெல்லாம் துண்டு ஆக்கிட்டு ஒன்றுமே இல்லை. அரிசி சாமந்தை கொடுத்தாலும் உட்காந்து சமைக்க நீ எல்லாம் திருப்பி செய்யணும் வேணா என்ன? எல்லாமே திருப்பி செய்யலாம். எனக்கு தின்னெல்லாம் பரவாயில்ல இருக்கேடா இருந்தால் போதும். அவருக்கு கை காலி உங்களுக்கு வீட்டு திட்டங்கள் வேற இல்லையாம்மா? 2 பேரும் வரல. கை காலையிலாது. அப்போ இதை வச்சு இது மகன் அவருக்கு வீடு வரல. அப்போ என்னோட இருக்காரு. எனக்கு சாப்பாடு இல்லாட்டி கூட பரவாயில்ல. எனக்கு இருக்க நிம்மதியாக வேணும். அது எனக்கு முக்கியம். வேறு ஒன்று எல்லாம் கழுவி துடைச்சி உள்ளே போகிறேன்டா. இன்றைக்கு தான் இதுக வந்து இன்றைக்கு தான் மணிபுரத்துலேருந்தா தம்பியை கூப்பிட்டு தான் எல்லாம் கழுவ விடுறேன். இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கா. அது சாத்தியப்படும் நினைக்கிறேன். சரி அப்படி இல்லாட்டிக்கும் கட்டாயம் உதவி கிடைக்கும். சரி அம்மா. சரி அங்கால போய் பார்ப்போம் மற்ற வீடுகள் எல்லாத்தையும். ஒரு அம்மாண்ட வீட்டுக்கு வந்து நாங்கள் இதில் இருக்கிற குசினி அதான் குசினியெல்லாம் எல்லாம் போயிட்டா நம்ம உள்ளுக்குள்ள போகலாமா? விழுந்துடாதே. பாப்பம் உள்ள போய் வேறு களிமண்ணெல்லாம் வளைஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ தான் இது முதலே மண் சுவர் இந்த கல் சுவர் தான். ஆனால் அது உடஞ்சி விழுகிற நிலைமையில் தான் இருக்குது முதலே. சின்ன பிள்ளை இருக்கிறா. சரி இப்போ இந்த அண்ணாண்ட வீட்டை வந்துடுறாங்க. குறிப்பாக வந்து அண்ணாண்ட வீட்டில் ஒரு சுவர் உடஞ்சி விழுந்து உள்ள நாட்டு சாமான்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டான். கோழிக்கூடு புறாக்கூடு எந்த சுவர் உடஞ்சி விழுந்தது? எல்லாம் அதான் விளக்குமாறு செய்கிறேனுங்களா? என்ன விலை கொடுக்குறேனுங்க? ஒரு விளக்குமாறு வந்து 250 ரூபாய்க்கு நாங்கள் அடித்து கொடுக்குறது. இந்த இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சேதம் எங்களுக்கு. இந்த சுவர் அப்படியே விழுந்துட்டு இந்த பக்கம் இந்த சுவர் ஃபுல்லாக அதாவது குசினி மாதிரி இருந்த இடமெல்லாம் இல்லை. இப்போ துண்டரவை எல்லாம் விழுந்துட்டு உள்ளுக்குள்ளேயும் அப்படியே உள்ளுக்குள்ளே நிலமெல்லாம் தோண்டி 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 இருக்கா. ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன். கடை அப்படியே காலி. இதுக்குள்ளேயே கடை வச்சிருக்கேன். இங்கேயே கடை வச்சிருக்காரு அண்ணா. பாருங்க இது இதெல்லாம் தோண்டி எல்லாம் தோண்டி இதெல்லாம் புலந்துட்டு போயிட்டு எல்லாமே. இந்த கடையில் ஒரு சாமானும் இல்லை. எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாம் இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே அடிச்சுட்டு போயிட்டு. இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். வாழ்வாதாரமே கேள்விக்குரிய. ஒரு வயரிங் கரண்ட்கள் எல்லாம் ஒன்றுமே வேலை செய்யலை. ஒரு வயரில் தான் இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே வேலை செய்யலை. இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் அங்கே ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒன்றுமே இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாம் பழுதாக போயிட்டு ஒரு டிவி ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் ஒன்று வேலை செய்யுது. தோண்டப்பட்டு அப்படியே கிடக்கு. இதுதான் நாங்கள் இருக்கிற இடம். இதுக்குள்ளேயே ஒன்றுமே இருக்கலாம அளவுக்கு வந்துட்டு இந்த இதுகளெல்லாம் கொண்டு வந்து தடியெல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் போட்டு கிடக்கு. அப்படி அடிச்சு அந்த பாருங்க வேலி எல்லாம் அடிச்சு இப்படி வந்து இப்படி போனதுதான். அதான் இப்போ கடையில் சாமான்லாம் அங்கால பக்கம் வேலிக்குள்ள தான் போய் பறிக்கிட்டு வந்தேன். அதுவும் வந்து இதாக போயிட்டேன். சொல்லுங்கள் என்ன நடந்தது?
அண்ணா என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆத்தங்கரை பக்கத்தில் தான் இருக்கிறோம் சரியா. அந்த பக்கத்தால் வந்து திடீர்னு ஒரு அரை மணித்தியாலத்துக்குள்ளே கழுத்தளவு தண்ணி வந்துட்டு எங்களால் ஒரு சாமானை எடுக்க முடியல. வேகமாக பிள்ளையை கூட்டிக்கிட்டு வேகமாக வெளியில் தான் வந்து அடுத்த நாள் விடிய வந்து பார்க்குற நேரம் அவ்வளவு இந்த வீட்டில் உள்ள அவ்வளோ சாமானும் ரோட்டுக்கு அங்கால பக்கம் தான் கிடந்தது. அது அவ்வளோ பொறுக்கி நாங்கள் சேர்த்து எடுத்து பார்த்தா எலக்ட்ரானிக் சாமான் எதுவுமே வேலை செய்யலை. இந்த கடை தான் எங்களோட வாழ்வாதாரம். இந்த கடை முழுசாக பாதிச்சிருக்கு. கடையில் எதுவுமே இல்லை. நீங்கள் வீடியோ எடுத்துருக்கிறீங்க, எதுவுமே இல்லை. அங்கால பக்கம் வீட்டில் இருந்தால் நாங்கள் அந்த விளக்குமாறு தொழில் செய்கிறது அது முழுசாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பாருங்கள், பார்த்து உண்மை தகவல் அறிஞ்சு நீங்கள் உங்களால் ஏண்ட ஏதாவது உதவிகள் இந்த வீட்டுக்கு செய்ய முடியும்னா செய்யுங்க. சரி அண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே சரி, நாங்கள் இதில் சரி. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சண்முகபுரம் மக்களுக்கான உண்மையிலுமே வந்து அத்தியாவசிய தேவைகள் வந்து சமைச்சு சாப்பிட்றாதுகள், மற்ற அன்றாட தேவைகள் வந்து நிறையவே இருக்கும் எல்லா இடத்துக்கும். இது மட்டும் இல்லை, அதோட நான் செய்த செலவுகளுக்கான கணக்குகள் வந்து கடைசியில் போட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை தவிர்த்தும் கிட்டத்தட்ட கொஞ்சம் காசுகள் வந்து வந்திருக்குது. அதையும் வந்து அவையில் சொல்கிற இடங்களுக்கு நான் வந்து அவையில் சொல்கிற இடங்களுக்கு பெரும்பாலும் கொடுப்பேன். கொமனா சாய்ஸில் விட்டாங்களுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த இடத்த வந்து தெரிவு செய்து கொடுத்தேன். நான் உண்மையிலுமே ஒரு சரியான முறையில் போயிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். குறிப்பாக எனக்கும் வந்து இந்த மலைய மக்கள் வந்து எப்படி இருக்கணும் 2-3 இடங்களில் விசாரிச்சிருக்கிறேன். அவைகளுக்கு வந்து உதவிகள் வந்து கிடைச்சி கொண்டிருக்கு. ஆனால் அந்த அன்றாட தேவைகள் அப்படின்ற வரைக்கில் தான் நாங்கள் வந்து உதவக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, உண்மையிலே வந்து இந்த ஒரு தருணத்தில் வந்து திருப்பியும் வந்து என்னை நம்பி காசு அனுப்பி உதவி செய்ய சொன்ன எங்களோட உறவுகளுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன்.